ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 சைஸ்க்கான கப் டாட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிராஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு, கீழே இருந்து மேல் உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஷோல்டர்லேருந்து அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 15.5 இன்ச் வருது. அப்போனா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற கப் பார்த்தீங்கன்னா உருண்டையான கப். இதுக்கு வந்து இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இந்த 2 துணியுமே பசை போல் ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் தைக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மடிக்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கிராஸை வந்து 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சுருக்கோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதியிலேருந்து நேராக அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் வந்து அதிலே போட்டுக்கரலாம். கீழ் கிராஸ்க்கு மட்டும் நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கணும். கீழே பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது கிராஸ் பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதியிலேருந்து ஆம்கோல் சைடு தைக்கணும். இதுதான் 2வது கிராஸு. அந்த மடிப்புலையே லைன் போட்டுட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே கப் வந்து போடும் பொழுது அப்படியே உடம்புல பதிஞ்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 2 துணியுமே தனித்தனியாக வராமல் 2மே பசை போல் ஒட்டின மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 கிராஸுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். 3வது கிராஸ் பார்த்திங்கன்னா பட்டன்பட்டி சைடு தைக்கணும். இந்த 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் தைக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியில் டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதை பார்த்திங்கன்னா 2ஆக மடித்து 1/4 இன்ச் அகலத்தில் அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தச்சு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அக்கனா ஷேப்பில் உள்ள கேப் பார்த்திங்கன்னா 1.25 வருது. 40 சைஸுங்கிறனால 1.25 வந்து வச்சுருக்கோம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா 1.25 வருது. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அக்கனா ஷேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.